தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் கத்தோலிக்க தேவாலயங்களில் சிறைச்சாலை செய்த சம்பவம் அம்பலம். 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட விவகாரம் முன்னாள் கடற்படை தளபதிக்கு அழைப்பாணை. சபையை விட்டு வெளியேறுவேன், சபாநாயகர் கடும் எச்சரிக்கை. நாட்டில் மீன்களின் விலை திடீரென்று அதிகரிப்பு. யோசித ராஜபக்ஷ டெய்சி பார்ட்டிக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கபில சந்திரசேன மரணம் ஒத்திவைக்கப்பட்ட மரண விசாரணை. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு திடீர் இடமாற்றம். 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, இளைஞனுக்கு எதிராக போக்சோ வழக்கு. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு 3 வாரத்துக்கு முன்னர் சுரேசலைய நீர்கொழும்பு பகுதிக்கு 5 பேரை அனுப்பி கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் விசேட பூஜைக்கு கலந்து கொள்வோரின் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களை திரட்டியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சபையில் தெரிவித்தார். இந்த விடயங்கள் அனைத்தும் தீவிரமான விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தினத்து குண்டு தாக்குதல் தொடர்பில் பல்வேறு விடயங்கள் வெளிவருகின்ற நிலையில் ஒரு தரப்பினர் கலக்கமடைந்து கோட்டை புகார் நிலையம் முன்பாக சத்தியகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எத்தனை நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அதற்கு அடிபணியப் போவதில்லை என்றும் சட்டத்தின் பிரகாரம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 90 நாட்களில் சுரேசலை சகல மருத்துவ வசதிகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார். அதேபோல் சகல சலுகைகளையும் அவர் பெற்றுக் கொண்டுள்ளார். அதற்கான ஆவணங்கள் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கொழும்பு மற்றும் அதை அண்டியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக குறிப்பாக கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தன சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அவருக்கு நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது. இந்த வழக்கு 2008 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் நடந்ததாக கூறப்படும் தொடர்ச்சியான கடத்தல் சம்பவங்கள் தொடர்பான தகவல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற நிலையற் கட்டளைகள் தொடர்பில் சபாநாயகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து சுஜீவ சேனசிங்கவை சபையை விட்டு வெளியேற்றுவதாக சபாநாயகர் எச்சரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க பிரதமரிடம் துணை கேள்வி எழுப்ப முற்பட்ட போது இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க நாடாளுமன்ற நிலையற் கட்டளை 38(7) படி பிரதமரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு பதிலளிக்கப்பட்ட பின்னர் மற்றொரு உறுப்பினரின் அனுமதியுடன் மேலதிக துணை கேள்விகளை எழுப்ப முடியும் என்று ஆங்கிலத்தில் வாசித்து சபாநாயகரிடம் வாதிட்டார். இதை ஏற்க மறுத்த சபாநாயகர் 2 கேள்விகள் மட்டும் கேட்க முடியும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். 10 கேள்விகள் வரை கேட்க முடியும் என நினைத்துக் கொண்டு இந்த நாடகத்தை ஆட வேண்டாம், அமருங்கள் என்று சுஜீவ எம்பியை சபாநாயகர் சாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த வாரங்களோடு ஒப்பிடும் போது சந்தையில் இன்றைய நிலவரப்படி மீன்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் தற்போது நிலவுகின்ற காலநிலை மற்றும் மீன்பிடியில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களே மீன் விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று பாலியகுட மத்திய மீன் சந்தை வர்த்தகர்கள் சங்கத்தின் செயலாளர் ஜெயந்த கூரே தெரிவித்தார். இதற்கமைய லின்னோ சூறை மீன் 1 கிலோகிராம் 1300 ரூபாய், சாளி மீன் 1 கிலோகிராம் 800 முதல் 900 ரூபாய் வரையும், தலபத் மீன் 1 கிலோகிராம் 2500 ரூபாயாகவும் இன்றைய நாளில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி டெய்சி போரஸ் ஆகியோருக்கு எதிராக சட்ட அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மற்றொரு வழக்கை ஜூலை மாதம் 16ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகளான யோசித ராஜபக்ஷ மற்றும் டெய்சி போரஸ் ஐகோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மர்ம மரணம் தொடர்பான மரண விசாரணையை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான சிசிடிவி மற்றும் தொலைபேசி பதிவுகள் குறித்து விசாரணை இடம்பெற்று வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததை அடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேற்படி வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமை கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு வலய குற்றப்பிரிவால் 9வது நாளாக சாட்சியங்கள் நெறிப்படுத்தப்பட்டன. மேலும் சம்பவம் தொடர்பில் குறித்த வீட்டினுடைய உரிமையாளரான கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா, அவரின் மனைவி, வீட்டின் பணியாளர்கள் கபில சந்திரசேனவின் சட்டத்திரணி, ஜனாதிபதி சட்டத்திரணி ட்ரியான்சி, அரச குலரத்தின உள்ளிட்ட 21 சாட்சியாளர்கள் இதுவரையில் நெறிப்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்று இடம்பெற்ற விசாரணையில் கொள்ளுப்பட்டி போலீஸ் குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் எம் உதேஸ் தமயந்த, குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் பிரசாத் சேனாதி ரெட்டி சில்வா மற்றும் போலீஸ் சிசிடிவி பிரிவின் கான்ஸ்டபிள் மதுஷ சமீர சம்பத் ஆகியோர் சாட்சியம் அளித்துள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக கடந்த 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி கடமையேற்ற நளின் தர்சனவுக்கு களுத்துறை மாவட்டத்துக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. கோப்பாய் போலீஸ் நிலையம் இதுவரை காலம் தனியார் வீடுகளில் இயங்கி வந்த நிலையில் தற்போது புதிதாக போலீஸ் நிலையம் கட்டப்பட்டு புதிய போலீஸ் நிலைய திறப்பு விழா எதிர்வரும் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. அன்றைய தினம் போலீஸ் மாதிபர் யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளார். இந்த புதிய போலீஸ் கட்டட பணிகளை துரிதகதியில் கட்டி முடிக்க போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியான நளின் தர்சன தீவிரமாக செயற்பட்டு வந்த நிலையில் போலீஸ் நிலையம் திறந்து வைக்கப்படவிருக்கும் நிலையில் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கிராமம் ஒன்றை சேர்ந்த 14 வயது பள்ளி மாணவி காணாமல் போன சம்பவம் தொடர்பாக 25 வயது இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். காணாமல் போன தனது மகளை கண்டுபிடித்து தருமாறு சிறுமியின் பெற்றோர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பைக்காரா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். இதையடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். விசாரணையின் போது உட்புரு பகுதியைச் சேர்ந்த தயானந்தன் என்ற நவீன் என்பவர் மாணவியை ஆந்திர பிரதேசத்துக்கு அழைத்துச் சென்றமை தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து மகளிர் போலீசாரின் உதவியுடன் மாணவி பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளார். மேலும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஆந்திர பிரதேசத்துக்கு அழைத்துச் சென்ற பின் மாணவிக்கு குறித்த நபர் பாலியல் தொல்லை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இலங்கை தொல்லியல் திணைக்களத்தின் அழைப்பின் பேரில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த நெதர்லாந்து நாட்டின் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் குழுவானது வடக்கு பகுதிகளில் விரிவான ஆய்வுப் பணிகளில் ஈடுபட உள்ளது. தகவல்களின்படி குறித்த நிபுணர் குழு யாழ்ப்பாணத்தில் 15 நாள் தங்கியிருந்து பல்வேறு தொல்லியல் மற்றும் நிலவியல் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆய்வின் போது நிலத்தின் தன்மை, நிலத்தடியில் காணப்படும் தொன்மைச் சுவடுகள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புகள் தொடர்பான தரவுகள் நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் உதவியுடன் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆய்வு செய்யப்படக்கூடிய இடங்களாக நல்லூர், நெடுந்தீவு மற்றும் காரணகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கள ஆய்வு இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்தி ஆட்சி நடத்த வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்றும், பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் முழுமையாக நீக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போது இதை குறிப்பிட்ட அவர், இந்த சட்டத்தை நீக்குவதற்கான அனைத்து முதற்கட்ட நடவடிக்கைகளும் ஏற்கனவே தயாராக உள்ளதாக தெரிவித்தார். மிக குறுகிய காலப்பகுதியில் பயங்கரவாத தடை சட்டம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கான ஆயத்த பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும், அதிகாரிகள் வெளியீட்டுக்கு முன்னதாக ஆவணங்களை இறுதி செய்து வருவதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர செனவிரத்தின உறுதிப்படுத்தினார். 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரணதர பரீட்சை பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட நிலையில் நாளாவிய ரீதியில் மொத்தம் 4,51,463 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். அத்துடன் பல்வேறு தரப்பினர் பரீட்சையை ஒத்திவைக்க கோரியிருந்த போதிலும் திட்டமிடப்பட்ட கால அட்டவணையை மாற்ற வேண்டிய அவசியம் தற்போது இல்லை என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது.